வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் பன்னீர் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தனாஸ் குக்கிங். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பன்னீர் கிரேவி செய்ய தேவையான பொருட்கள்: இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், தக்காளி 3 அரைச்சி வச்சது, பெரிய வெங்காயம் 2 பொடியாக நறுக்குனது, மல்லித்தூள் 2 ஸ்பூன், மஞ்சத்தூள் அரை ஸ்பூன், பச்சை மிளகாய் 2, கரம் மசாலா 1 ஸ்பூன், பன்னீர் 200 கிராம். இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கோம். அதில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய். அடுப்பை சிம்மில் வச்சுக்குவோம். சோம்பு சிறிதளவு, 2 பச்சை மிளகாய் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனதை போட்டுக்கலாம். வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினாதே குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம மிக்சியில் அடித்து வச்சா தக்காளியை ஊற்றிக்கலாம். நல்லா தக்காளி வதங்கட்டும். அதோட 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அப்போதே தக்காளி சீக்கிரம் நல்லா வதங்கும். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. அதில் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசால் பொடி போட்டு நல்லா வதக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற மாதிரி வதக்கலாம். இப்போ தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். மூடி போட்டு இப்போ 10 நிமிஷம் வேக விடுவோம். இப்போ ஒரு 2 தேங்காய் சில்லு எடுத்துக்குவோம். அது கூட முந்திரி பருப்பு ஒரு 6 முந்திரி பருப்பு, கொஞ்சம் சோம்பு 3ஐயும் பேஸ்ட் ஆக்கிடலாம். இப்போ நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு. இப்போ அரைச்ச தேங்காய் முந்திரி பேஸ்ட்டை போட்டுக்கலாம். அது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்குருவோம்.
இப்போ உப்பு காரம்லாம் பார்த்துக்கோங்க. தேங்காய் பச்சை வாசனை போகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம். 5 நிமிடங்கள் கழித்து இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்கிற பன்னீரை சேர்த்துக்குருவோம். பன்னீரை மொத்தமாக போட்டுறாதீங்க, இப்படி தனித்தனியாக போடுங்க, இல்லைன்னா கட்டி ஆயிரும். பன்னீர் வேக இப்போ ஒரு 7 நிமிஷம் வச்சுக்கிடுவோம். ரொம்ப நேரம் வேக வச்சா ரஃப் ஆயிரும். மினிமம் 5 நிமிஷம் இல்லாட்டி 7 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிக்கிடுவோம். இப்போ 7 நிமிஷம் ஆச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ மல்லித்தலை போட்டு இறக்கிடலாம். இப்போ பன்னீர் கிரேவி ரெடி. இந்த பன்னீர் கிரேவி வந்து பூரி, சப்பாத்தி, சாதத்துக்கு ஏற்றதா இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்க, எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன்.